Taste the Daily. அண்மை செய்தி. நேரடி நெல் கொள்முதலில் மீண்டும் மீண்டும் நாடகமாடும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையது. நேரடி நெல் கொள்முதல் மீண்டும் மீண்டும் நாடகமாடும் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளியாக இருப்பதாக வேதனையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கையின் வாயிலாக வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அதர்மத்தை அழித்து தர்மத்தின் வெற்றியை குறிக்கும் தீபாவளி பண்டிகையை இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் இந்த விடியா திமுக அரசினுடைய மோசமான நிர்வாகத்தினால் நம் தமிழக விவசாயிகள் கண்ணீர் தீபாவளியாக மாறி இருக்கிறது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த விவசாயிகள் பார்த்து பார்த்து விளைவித்த நெல்மணிகள் எல்லாம் தற்போது பெய்து வரும் மழையில் முளைத்த விவசாயிகள் கண்முன்னே வீணாகிறது. நெல் கொள்முதலில் ட்ரெய்லர் மாடல் திமுக அரசினுடைய குளறுபடியால் நெல்மணிகள் மழையில் நினைந்து முளைந்து விட்டன என்று கண்ணீர் சிந்தும் விவசாயிகளுடைய வேதனையை அவர் அறிக்கையின் வாயிலாக எடுத்து காட்டியிருக்கிறார். கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்குவதில் சிக்கல், உர தட்டுப்பாடு, காலநிலை மாற்றத்தால் காலம் தவறி பெய்யும் மழை என்று பல்வேறு சவால்களை கடந்து விவசாயிகள் நெல்மணிகளை உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் அந்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யக்கூட வக்கற்ற அரசாக திமுக அரசு திகழ்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். முந்தைய திமுக ஆட்சியில் நாள் ஒன்றுக்கு 800 மூட்டையாக இருந்த நெல் கொள்முதல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1000 மூட்டையாக அதிகரித்ததும் 17% ஈரப்பதத்தை 22% உயர்த்தி மத்திய அரசிடமிருந்து ஆணை பெற்று நெல்மணிகளை கொள்முதல் செய்தோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாளொன்றுக்கு 600 மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாகவும், நெல்லை பிடிக்க போதுமான சாக்கு பைகள் இல்லை என்றும், நெல்லை பாதுகாக்க தார்பாய்கள் இல்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுவதோடு ஈரப்பதத்தை 17%இருந்து 22% உயர்த்தப்பட வேண்டும் என்று, நெல் கொள்முதலை 1000 மூட்டையாக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றனர் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதையடுத்து பருவமழைக்கு முன்னதாகவே விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பல முறை எச்சரிக்கை விடுத்தோம். அதையெல்லாம் திமுக அரசு காதிலேயே போட்டுக் கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நெல்மணிகளை கொட்டி வைத்து விடியலுக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார்கள் விவசாயிகள் என்று விவசாயிகளுடைய கண்ணீர் வாழ்க்கையை வேதனையோடு தெளிவுபடுத்தியுள்ளார். நெல் மூட்டைகளை மழையிலிருந்து பாதுகாப்பதற்கு தேவையான தார்பாய்களை விடியா திமுக அரசு கொடுக்கவில்லை. எனவே மழையில் நனைந்த நெல்மணிகள் வீணாகும் கொடுமையையும் விவசாயிகளுடைய கண்ணீரையும் ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் நேரலை காட்டிய பிறகும் இந்த தீய சக்தி திமுக அரசுக்கு இரக்கம் பிறக்கவில்லை என்பதை வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். சட்டமன்றத்தில் இது தொடர்பாக நான் 2 நாட்களுக்கு முன்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த போது அதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, தமிழ்நாட்டில் 25 இடங்களில் திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகள் திறக்கப்பட்டுள்ளன, தற்போது ஒரு நாளைக்கு 1000 மூட்டை நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று சமாளிக்கிறாரே தவிர முழுமையாக நெல்மணிகள் கொள்முதல் செய்வதற்கும் உரிய முறையில் பாதுகாப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இப்போதே 22% ஈரப்பதம் நெல்மணிகளை கொள்முதல் செய்வதற்கு ஒன்றிய அரசிடம் அனுமதி கேட்கலாமா என்று அமைச்சர் கேட்பது அவரது அறியாமையை காட்டுகிறது. ஏனென்றால் இப்போதே பருவமழை தொடங்கி அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகள் ரோட்டில் கிடக்கிறது. அறுவடைக்கு தயாரான நெல்மணிகள் தண்ணீரில் மிதக்கின்றன. எனவே இனியும் காலம் தாழ்த்துவதில் அர்த்தம் இல்லை. மேலும் செறிவூட்டப்பட்ட அரிசி ஒன்றிய அரசிடமிருந்து அனுமதி பெற்று தந்தால் நெல் தேங்கும் நிலை ஏற்படாது, அரிசி பதுக்கல் இருக்காது என்று உண்மைக்கு மாறாக மத்திய அரசு மீது பழி சுமத்துகிறார்கள். உண்மை என்னவென்றால் கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்று மத்திய அரசு இதற்கான அனுமதி வழங்கிவிட்டது. இதை மறைத்து மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி விவசாயிகளையும் மக்களையும் ஏமாற்றுகிறது இந்த விடியா திமுக அரசு என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழகத்தில் நெல் விளைச்சல் இந்த ஆண்டு அதிகம் என்று சட்டமன்றத்தில் பேசிய அமைச்சருக்கு அது பற்றி முன்பே தெரியாதா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் விவசாயம் பற்றியும் ஒவ்வொரு பருவத்தில் எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கும், இந்த ஆண்டு எவ்வளவு அதிகம் விளையும் என்பதை கூட கணிக்க முடியாத ஒருவர் அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இருக்கிறதா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல் விளைச்சல் அதிகம் என்றால் அதற்கு ஏற்ப முன்கூட்டியே கொள்முதல் தொடங்கி இருக்க வேண்டாமா?
தேவையான அளவு நெல் கிடங்குகளை தயார் செய்திருக்க வேண்டாமா? குறைஞ்சபட்ச மழையில் நனையாமல் பாதுகாப்பதற்கு தார்பாய் போன்ற அடிப்படை வசதிகளையாவது செய்து கொடுத்திருக்க வேண்டாமா என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திமுக அரசை பார்த்து சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். எதையும் செய்யாமல் போட்டோ ஷூட் நடத்துவதற்காக புது பெயர் சூட்டுவதற்கு மெனக்கிடுவதால் மட்டுமே விவசாயிகள் துயரம் தீர்ந்துவிடுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், பருவமழை தீவிரமாகி இருப்பதால் விவசாயிகளுடைய துன்பம் இரட்டிப்பாகி இருக்கிறது. டெல்டா மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் வேதனைப்படுகிறார்கள். டெல்டா மாவட்டம் மற்றும் பல ஆயிரம் ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் மழையில் நனைந்து வீணாகி போனதுடன் சுமார் 30 லட்சம் மூட்டை நெல்மணிகள் கொள்முதல் செய்யாமல் சாலையில் குவித்து வைத்து மழையில் நனைந்து வீணாகி வருகிறது. இதனால் விவசாயிகள் முழு நஷ்டம் அடைந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். நாகையில் தொடர் மழை காரணமாக அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல்கள் வீணாகி வருகிறது. இதை கண்டு விவசாயிகள் தமிழகம் முழுக்க சாலை மறியல், பேருந்து மறியல் செய்து வரக்கூடிய காட்சிகளை எல்லாம் தொலைக்காட்சிகளில் பார்க்க முடிகிறது. மதுரை மாவட்டத்தில் 41 நேரடி கொள்முதல் நிலையங்கள் கடந்த செப்டம்பர் மாதமே திறப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டும் இதுவரை ஒரு நேரடி கொள்முதல் நிலையத்தை கூட இந்த அரசு திறக்கவில்லை. பருவமழைக்கு முன்பாக தப்பித்து விடலாம், தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டலாம் என்று ஆசையோடு காத்திருந்த விவசாயிகள் இப்போது போட்ட முதல் பணத்தை கூட எடுக்க முடியாமல் கண்ணீர் சிந்துகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தங்கள் வாழ்க்கையிலேயே இதுதான் இருண்ட தீபாவளி என்று விவசாயிகள் கண்ணீர் விடுகிறார்கள். தமிழகத்தில் கடந்த 2021 ஆண்டு முதல் 23ஆம் ஆண்டு வரை மற்றும் 1968 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் NCRP தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசுடைய நிர்வாக குளறுபடியால் இந்த எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரிக்கும் அபாயம் தென்படுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புள்ளி விவரங்களோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே அதிக எண்ணிக்கையில் நேரடி கொள்முதல் நிலையங்களை திறப்பதோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்ததை போன்று தினமும் ஒவ்வொரு நேரடி கொள்முதல் நிலையத்தை 1000 மூட்டைகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய நெல்லை மழையிலிருந்து பாதுகாக்க தேவையான தார்பாய்கள் வழங்கிட வேண்டும் என்றும் இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக அரசு விவசாயிகளுடைய உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணிகளை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகளிடமிருந்து மிக பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டு மாபெரும் போராட்டத்தை இந்த அரசு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். நேரடி நெல் கொள்முதல் விவகாரத்தில் மீண்டும் நாடகமாடும் ஸ்டாலின் மாடலின் திமுக ஆட்சியில் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விவசாயிகளிடமிருந்து முறையாக நெல்லை கொள்முதல் செய்யாமல் சாலைகளிலும் திறந்த வெளிகளிலும் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல்லை கண்டு விவசாயிகள் வேதனை அடைவதாகவும் முறையான நெல்லுகளை பாதுகாப்பதற்கான கிடங்குகளை அமைக்காமல் விவசாயிகளை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்து தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நேரடி நெல் கொள்முதல் விவகாரத்தில் திமுக அரசு மீண்டும் நாடகம் ஆடுவதாகவும் நானும் டெல்டாக்காரன் தான் என முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் இந்த தீபாவளி விவசாயிகளுக்கான தீபாவளி இல்லை, இது அவர்களுக்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய தீபாவளி, கண்ணீர் தீபாவளி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.